ஓகே. இதுல வங்கி கணக்கு இணக்க கூற்று அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சரியா? வங்கி கணக்கு இணக்க கூற்று. இப்ப நமக்கு வங்கி கூற்று தெரியும். யார் தயாரிப்பா வங்கி கூற்ற? வங்கி. வங்கி தயாரிக்கும். வெரி குட். வங்கி கணக்கு யார் தயாரிப்பா? வணிகம் தயாரிக்கும். வங்கி கணக்கு வணிகம் தயாரிக்கும். சரிதானே? வணிகம். ஆ, வணிகம். இப்போ வங்கி கணக்கு இணக்க கூற்று அப்படின்னா என்னது? இது யார் தயாரிக்க போறா? இந்த வங்கி கணக்கு இணக்க கூற்று யார் தயாரிக்க போறாவா இருக்கும்? வங்கியா வணிகமா? வணிகம். வெரி குட். வணிகம் தான் தயாரிக்க போகுது. அப்ப வங்கி கணக்கிணக்க கூட்ட தயாரிக்க போறது இப்ப வணிகம். சரியா? இப்போ வணிகம் எதுக்காக இப்ப வங்கி கணக்கிணக்க கூற்று தயாரிக்க போகுது? இப்போ நம்ம சொன்னோம் தானே, ஒண்ணு பிளவிட்டு இருந்தா திருத்த போறோம். அடுத்து பிளவிடாம அங்க வேறுபாடு இருக்கு. நம்ம எதுவும் பிளவிடல. ஆனாலும் வங்கி கணக்குக்கும் காசு கணக்குக்கும் இடையில வங்கி கணக்குக்கும் வங்கி கூற்றுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. நம்ம பிழையெல்லாம் சரியாக்குனதுக்கு அப்புறமும் வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட்டு நம்ம வெளிக்காட்ட போறோம். என்னென்ன வேறுபாடுன்னு இப்ப வெளிக்காட்ட போறோம். அந்த வெளிக்காட்டுதலுக்காக வணிகம் செய்யும் கூற்று என்னன்னு சொல்லப்படும்? வங்கி கணக்கு இணக்க கூற்று. என்னது? வணிகத்தின் சீராக்கணும், அதாவது சரியான வங்கி கணக்கு மீதிக்கும், சரியா, வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாட்டை வெளிக்காட்டுவதற்காக செய்யற ஒரு கூற்று தான் வங்கி கணக்கு இணக்க கூற்று. சரியா? இதுல வங்கி மீதியை சரியாக்க போறோமா? காசு மீதியை சரியாக்க போறோமா? எதையாவது சரி பண்ண போறோமா நம்ம? இல்ல. இல்ல. அங்க என்ன செய்ய போறோம்? என்ன வேறுபாடு, அதுக்கான காரணம் என்ன, அதைத்தான் நம்ம வெளிக்காட்ட போறோம். வங்கி கணக்கிணக்க கூற்று, வங்கி இணக்க கூற்று. கிளியர் தானே? இப்போ பாப்போம். ஒரு வங்கி கூற்று. சரியா? வங்கி கூற்றுக்கான ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் தெரியுது தானே? ஓகே. வங்கி கூற்றுக்கான ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வங்கி கூற்றுக்கான ஃபார்மேட். திகதி, விபரம், வரவு, செலவு, மீதி. சரியா? திகதி, விபரம், வரவு, செலவு, மீதி. ஆரம்ப மீதி செலவுல இருக்கு. ஆரம்ப மீதி எங்க இருக்கு? இந்த செலவுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஏன் வங்கி மீதியில வங்கி கூட்டுல ஆரம்ப மீதி செலவுல இருக்கு? வரவுனால. வங்கி கூற்று பொறுப்பு. வங்கிக்கு அது பொறுப்பு என்பதனால் வரவுனால. எதுக்கு? யாருக்கு வரவுனால? நம்மளுக்கு வரவுனால. சரியா? சரி, நீங்க சொன்னது அது சரியா சொல்லணும். எப்படி? நம்மளுக்கு வரவு அப்படின்றதுனால அவங்களுக்கு செலவுல இருக்கு. ஏன் அவங்களுக்கு செலவுல இருக்கு? வங்கிக்கு பொறுப்பு என்பதனால் வங்கி கூற்றுல ஆரம்ப மீதி செலவுல காணப்படுது. சரியா? அடுத்த விஷயம், காசு வைப்பு. காசு வைப்பு செஞ்சா நம்ம வங்கி கணக்குல எங்க பதிவு செய்வோம்? நான் இப்போ கொண்டு போய் பேங்க்ல காசு போடுறேன். அதுக்கான அட்டை பதிவு சொல்லுங்க. வங்கி கணக்கு காசு கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவு. இப்போ நான் வங்கி கணக்குல தான் வரவு வைக்கிறேன். ஆனா அவங்க எங்க வச்சிருக்காங்க? வங்கி கூட்டுல செலவு வச்சிருக்காங்க. சரியா? அப்ப நான் வர வைக்கிற விஷயங்களை அவங்க செலவுல வைக்கிறாங்க. அடுத்து காசோலை வைப்பு, அதையும் செலவுல வச்சிருக்காங்க. அடுத்து கொடுப்பனவு. கொடுப்பனவு நான் எங்க வைப்பேன்? வங்கி கணக்குல செலவு. செலவுல வைப்பேன். ஆனா இவங்க எங்க வச்சிருக்காங்க? வரவுல வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில இருக்க காசு எடுத்து கொடுத்துட்டாங்களா இருந்தா அவங்களுக்கு பொறுப்பு குறைஞ்சிரும். அப்ப அவங்க வரவுல வச்சிருக்காங்க. கிளியரா? இந்த வங்கி ஆஹ், கூற்று ஒண்ணுக்கான ஃபார்மேட் எப்படி வருதுன்னு சொல்லி, இங்க நான் ஆரம்ப மீதி இருக்குது, அடுத்து வரவு செலவு இப்ப போடுறாங்க. இங்க 50ன்னு இருக்குன்னா இங்க 100னா 100 கூட்டி 150 இங்க போடுவாங்க. அப்ப இங்க இன்னொரு 200னா 200ஐயும் கூட்டி 150 பிளஸ் 200 350ன்னு போடுவாங்க. அடுத்து இங்க ஒரு 100 இருக்குன்னா இந்த 100 கழிச்சு திருப்பி 350ல இருந்து 250ன்னு இங்க போடுவாங்க. சரியா? நம்ம ஒரு கணக்கு செய்யற நேரம் பார்ப்போம். இது வங்கி கூற்றுக்கான ஃபார்மேட். இது உண்மையான ஒரு வங்கி கூற்றுக்கான ஒரு ஃபார்மேட். வரவு வரவு செலவு, அடுத்து மொத்த மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்கான ஃபார்மேட் ஒண்ணு.
இப்போ நம்ம புக்ல இருக்க விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். சரியா? சரிதானே? இப்ப புக்ல இருக்க விஷயங்களுக்கு போவோம். முதலாவது விஷயம் வங்கி கணக்கிணக்க கூற்று. என்ன தலைப்பு? வங்கி கணக்கிணக்க கூற்று. நல்லா கவனிச்சுக்கணும். வணிகம் ஒன்று வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் அதனது வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படும் முறையினை நீங்கள் இதற்கு முன்னர் கற்றீர்கள். நம்ம வங்கி கணக்கு சம்பந்தமா தான் இதுக்கு முதல்ல படிச்சோம். வணிகத்தின் பெயரில் வங்கி கணக்கில் இருக்கும் மிகுதியானது வணிகத்திற்கு சொத்தொன்றாக கருதப்படும். வணிகத்துக்கு ஒரு சொத்து, சரிதானே? எனவே வணிகத்தின் ஏடுகளில் காணப்படும் வங்கி கணக்கானது சொத்து கணக்கு வகையை சார்ந்ததாகும். சொத்து கணக்கு வகைக்குரிய இரட்டைப்பதிவு நடைமுறை விதிகளுக்கு அமைய வங்கி கணக்கில் கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படும். இங்கு வங்கி மீதி அதிகரிப்பதில் தாக்கத்தை செலுத்தும் கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். வங்கி மீதியின் குறைவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி கணக்கில் செலவில் வைக்கப்படும். இதுல எதுவும் டவுட் இல்லை தானே? இது நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம். வங்கி கணக்குல எவ்வாறான பதிவுகளை கொள்றோம் அப்படின்ற விஷயம். சரியா? அடுத்து வணிகத்தின் பெயரில் நடைமுறை கணக்கினூடாக நிகழும் வணிகத்தின் பெயரில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக நிகழும் கொடுக்கல் வாங்கல்களை வணிக வங்கியானது பதிவு செய்யும் முறையினை கேட்டறிவோம். இப்போ ஒரு வணிக வங்கி நம்மோடு விடயங்களை எவ்வாறு பதிவு செய்யப்படுது அதை தான் இப்ப பாக்குறோம். என்னது? வங்கி கூட்டுல எவ்வாறு பதிவு செய்யறாங்க. வணிகம் ஒன்றின் வங்கியின் நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் வணிக வங்கியின் ஏடுகளில் வணிகத்தின் பெயரிலான கணக்கொன்றில் பதிவு செய்யப்படும். அந்த வணிகத்துக்கு தனியான ஒரு கணக்குல பதிவு செய்யப்படும். வணிகத்தின் சார்பில் வங்கியில் பேணப்படும் வங்கி கணக்கிற்கு பொறுப்பு வங்கி கணக்கு வங்கிக்கு பொறுப்பொன்றாக கருதப்படும். ஒரு பொறுப்புன்னு கருதப்படும். ஏன் பொறுப்புன்னு தெரியும் தானே? ஏன்னா அவங்க நம்மட காசை வாங்கி வச்சிருக்காங்க. அது எப்ப சரி நம்ம கேட்கிற நேரம் திருப்பி கொடுக்கணும். அதனால வங்கிக்கு பொறுப்பொன்றாக கருதப்படும். நம்ம கழிச்ச விஷயம் தான். எனவே வங்கியினூடாக வணிகத்திற்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் பொறுப்பு கணக்கிற்குரிய விதிகளுக்கமையவே அதனது ஏடுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. இதற்கமைய வங்கி மீதியின் அதிகரிப்பு தாக்கம் ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்கள் வங்கியினால் வணிகத்தின் பெயரில் பேணப்படும் கணக்கில் செலவு வைக்கப்படும். அதேவேளை வங்கி மீதியின் குறைவினை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். சரியா? நடைமுறையில் வங்கியினால் வணிகத்தின் பெயரில் வங்கி கணக்கானது பின்வரும் முறையிலேயே தயாரிக்கப்படும். சரிதானே? இந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. வங்கி நடைமுறை கணக்கு, அதாவது வங்கி கூற்று எவ்வாறு தயாரிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை. சரிதானே? இதுல எதுவும் டவுட் இருக்கா? வங்கி கூற்றுக்கான ஒரு ஃபார்மேட்டும் கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்து வங்கியினால் வணிகத்தினால் வங்கி கணக்கின் வரவு வைக்கப்படும் தொகைகள் வங்கியினால் வணிகத்தின் கணக்கில் செலவு வைக்கப்படும். நம்ம வர வைக்கிறது அங்க செலவு வைக்கிறோம். அதே வேளை வணிகத்தினால் வங்கி கணக்கில் செலவு வைக்கப்படும் தொகைகள் வங்கியினால் வணிகத்தின் கணக்கில் வரவு வைக்கப்படும். இறுதியில் வணிகத்தின் ஏடுகளில் வங்கி கணக்கில் வரவு மீதி ஒன்று காணப்படும் போது வங்கி ஏடுகளில் வணிகத்தின் பெயரில் கணக்கின் செலவு மீதி ஒன்று காணப்படும். நம்மளுக்கு வரவு மீதியா இருந்தா அவங்களுக்கு செலவு மீதி, நம்மளுக்கு செலவு மீதியா இருந்தா அவங்களுக்கு என்ன மீதியா இருக்கும்? வரவு மீதியா இருக்கும். இது வங்கி கூற்றொன்னுக்கான மாதிரி வடிவம் ஒன்று கொடுத்திருக்காங்க. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கி நடைமுறை கணக்கின் உரித்துடைய ஒருவர் வங்கியினால் பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறை அனுப்பப்படும் கூற்று வங்கி கூற்று. வங்கியினால வணிகத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்புறது தான் இந்த வங்கி கூற்று ஒரு மாசத்துக்கு ஒருக்க அனுப்புவாங்க, மாச கடைசியில. சரியா? கடைசி திகதியில அனுப்புவாங்க. கடைசி திகதி வரைக்குமான கொடுக்கல் வாங்கல்களை அனுப்புவாங்க. ஒரு 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள மாதிரி அனுப்பிடுவாங்க. சரிதானே? இதில் குறித்த மாதத்தில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட வரவு செலவு உட்பட மீதியுடன் இதில் உள்ளடக்கப்படும். பொதுவாக நடைமுறையில்
குறித்த மாதத்தின் வங்கியினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளடங்கிய வங்கி கணக்கின் கணினியில் தட்டச்சு செய்த பிரதியொன்று வணிகத்திற்கு அனுப்பப்படும். இவ்வாறு வங்கியினால் அனுப்பப்படும் அச்சிடப்பட்ட கூற்று பிரதியே வங்கி கூற்று, அதாவது கணக்கு கூற்று என அழைக்கப்படும். அதாவது வங்கி கூற்று தான் சொல்றாங்க. வங்கி கூற்றின் மாதிரி பின்வருமாறு காட்டப்படுது. சரியா? அடுத்து வணிகத்தின் ஓகே. இப்போ நம்ம இந்த வேறுபாடு இருக்குதானே, வங்கி கூற்றுக்கும் வங்கி கணக்குக்கும் ரெண்டும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். இவ வேறுபாடு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வேறுபாட்டுக்கான காரணங்களை இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடத்தின் அடிப்படை, அதாவது இந்த இந்த விஷயம் தெரிஞ்சாதான் இந்த பாடத்தின் கேள்வி செய்யலாம். சரியா? அந்த அளவு முக்கியமான விஷயம். அதுக்குள்ள போகுமா? என்ன விஷயம்னு இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இல்லையே? இதுதான் பேசிக்கான விஷயம் தான் பார்த்தோம். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு போக போறோம். போமா அந்த விஷயத்துக்கு? சரியா? சரிண்ணா. ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? நம்ம சரியா செஞ்ச வங்கி கணக்கு இருக்கு. இப்படி சரியா செஞ்ச வங்கி கணக்கு. சரியா? அந்த சரியா செஞ்ச வங்கி கணக்குக்கும், ஏன்னா நம்ம பிழையா செஞ்சா எப்படியுமே அங்க ஒரு மாற்றம் வந்துதான் தீரும். நம்ம சரியா செய்யறோம். இப்ப வங்கி கணக்குல எந்த ஒரு பிழையும் இல்லை, எல்லா விடயங்களையும் உள்ளடக்கித்தான் இருக்கும். சரியா? இப்போ அந்த கணக்குக்கும் வங்கி கூற்றுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. அப்படி வேறுபாடு இருந்தால் அதுக்கு பிரதான காரணங்கள் இரண்டு. வங்கி கூற்றுக்கும் சரியான வங்கி கணக்கு மீதிக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியான வங்கி கணக்கு மீதி அழுத்தி சொல்றோம். சரியா? இந்த சரியான வங்கி கணக்கு மீதிக்கு இடையிலான வேறுபாடு பிரதான காரணங்கள் எத்தனை? இரண்டு. சரியா? இப்போ பேங்க்ல ஒரு காசோலையை கொண்டு போய் கொடுத்தோம்னா, நல்லா ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு காசோலை கிடைக்குது, நமக்கு ஒரு காசோலை கிடைக்குது. அந்த காசோலை செக், சரியா, அதை கொண்டு போயிட்டு இன்னைக்கு நான் பேங்க்ல வைக்கிறேன்னா இருந்தா, பேங்க் வந்து இன்னைக்கே என்னோட்டு கணக்குக்கு போடாது, என்னுடைய கணக்குக்கு இன்னைக்கே போடாது. சரியா? இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் எடுக்கும் அந்த காசு வந்து நம்ம விட்டு அக்கௌண்ட்டுக்கு விழுவுறதுக்கு. சரியா? விளங்குச்சா நான் சொன்னது? நான் வந்து ஒரு காசோலையே என்னோட கணக்குக்கு, இப்போ எனக்கு பிஓசி செக் ஒன்று கொடுக்குறாரு, எனக்கு வந்து பீப்புள்ஸ்ல அக்கௌண்ட் இருக்கு. இப்போ பிஓசி செக்கை கொண்டு போய் நான் பீப்புள்ஸ் பேங்க்ல கொடுக்குறேன், என் அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி. பீப்புள்ஸ் பேங்க் அன்னைக்கே என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருமா அந்த காசை? இல்லை, ஒரு 2-3 நாள் டைம் எடுக்கும் அந்த காசு வந்து என் அக்கௌண்ட்ல விழுவுறதுக்கு. இது சொன்ன விஷயம் கிளியர் தானே? இப்போ இந்த விஷயம் வந்து நல்லா கவனிச்சுக்கணும். மாசத்துல 10ஆம் தேதி நான் வந்து செக்கை கொண்டு போயிட்டு போடுறேன். அப்ப எத்தனாம் தேதி அந்த காசு எனக்கு விழுவும்? ஒரு 12-13க்குள்ள எனக்கு அந்த காசு விழுந்துரும். அப்ப எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல. ஏன்னா 12-13க்குள்ள விழுந்தா அவங்க, நானும் பதிவு செஞ்சிருப்பேன் நான் செக்க. இப்ப நான் எப்படி இதை பதிவு செய்வேன் அப்படின்றது முக்கியம். நான் வந்து பேங்க்ல காசு செக் கொண்டு போய் அங்க வைப்பேன் தானே. பேங்க்கில் செக் கொண்டு போய் நான் பிஓசி செக் 10ஆம் தேதி கொண்டு போய் பீப்புள்ஸ் பேங்க்ல வைக்கிறேன். வச்ச திகதி அன்றைய வச்ச சந்தர்ப்பத்திலேயே நான் எப்படி பதிவு செய்வேனா, வங்கி கணக்கு வரவுன்னு பதிவு செஞ்சேன். எப்படி பதிவு செய்வேன்? வங்கி கணக்கு வரவு. ஆனா உண்மையா அந்த செக் எனக்கு எப்ப வந்து சேரும்? அதுக்கான காசு எனக்கு எப்ப வந்து சேரும்? 13ஆம் தேதி இல்லாட்டி 12-14க்குள்ள தான் வந்து சேரும். சரியா? இப்போ நானும் அங்க வரவு வச்சேன். பேங்க் அனுப்புற கூற்றுலையும் இப்போ 13-14க்குள்ள வந்து சேர்ந்துறதுனால இருக்கும். ஏன்னா பேங்க் வந்து 28-30-31க்குள்ள தான் அனுப்பும். பிப்ரவரினா 28க்குள்ள அனுப்பும், ஜனவரினா 31க்குள்ள அனுப்பும். சரிதானே? இப்போ இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? இப்போ ஒரு ஆள் லீவ் ஆயிட்டாங்க, முக்கியமான விஷயம். சரியா? இப்போ சொல்ற சந்தர்ப்பத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்போ இது பிப்ரவரி மாசம். இப்போ எனக்கு ஒரு செக் கிடைக்குது. 25ஆம் தேதி எனக்கு ஒரு செக் கிடைக்குது. எப்ப கிடைக்குது செக்கு? 25ஆம் தேதி. அந்த செக்கை நான் கொண்டு போயிட்டு எப்ப வைக்கிறேன்னா 27ஆம் தேதி வைக்கிறேன். பிப்ரவரி மாசம்
27ஆம் தேதி வைக்கிறேன் பேங்க்ல. சரியா? இப்போ அந்த செக் எனக்கு எப்போ வசூலாகும்? எப்போ என் கைக்கு காசு வந்து சேரும் என் அக்கௌண்ட்டுக்கு? ஒன்று ஒன்று ரெண்டு ஆ, மார்ச் மாசம் தான் வந்து சேரும். அந்த காசு எனக்கு எப்போ வந்து சேரும்? மார்ச் மாசம் தான் வந்து சேரும். அப்ப மார்ச் மார்ச் மாசம் தான் வந்து சேருதுன்னா அந்த விஷயம் நான் பேங்க்ல 27ஆம் தேதி கொண்டு போய் வைக்கிறேனா? நான் வங்கி கணக்குல 27ஆம் தேதி பதிவு செஞ்சிருப்பேனா இல்லையா? பதிவு பதிவு செஞ்சிருப்பேன். ஆனா பேங்க் எனக்கு 28ஆம் தேதி எனக்கு ஒரு கூற்று அனுப்பும் தானே? பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வங்கி கூற்று ஒன்று அனுப்பும் தானே? ஆமாம். அந்த வங்கி கூட்டுல பேங்க் வந்து பதிவு செஞ்சு இருக்காது. ஏன்னா அது பேங்க் எப்ப அந்த காசு எடுத்து எவ்வளவு அக்கௌண்ட்டுக்கு போடுது? 3ஆம் தேதி இல்லாட்டி 2ஆம் தேதி. இப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதத்துக்கான வங்கி கூட்டுல தான் பேங்க் அந்த விஷயத்தை உள்ளடக்கும். நம்ம பிப்ரவரி மாசத்துல உள்ளடக்கிட்டோம் தானே? அப்போ இங்க தான் வேறுபாடு உருவாகுது. அப்ப நம்ம பதிவு செஞ்சோம், பேங்க் வந்து பதிவு செய்யல. இப்ப வேறுபாடு உருவாகிருச்சா? இது வந்து ஒரு பிழையா? இது வந்து ஒரு பிழையா? இல்லை. இது ஒரு பிழை இல்ல. யாருமே பிழை விடல, நம்மளும் பிழை விடல. ஏன்னா நான் பேங்க்ல காசை கொண்டு போய் வச்சு செக் கொண்டு போய் வச்சேன், அந்த காசு எனக்கு விழுவும், நான் வச்சு பதிஞ்சேன். பேங்க் வந்து அதுக்கு 2 நாள் டைம் எடுக்கும். நான் 27ஆம் தேதி 28ஆம் தேதி வச்சேன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் போடும் காசை. அப்ப அதுவும் பேங்க் செஞ்சதும் பிழை இல்ல. அப்ப இந்த பிழையை நம்ம திருத்த போக முடியுமா எங்கேயாச்சு? கூடாது. அப்ப இந்த பிழையை நம்ம திருத்த கூடாது. இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வெளிக்காட்ட, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத என்ன செய்யணும்? வெளிக்காட்டணும். அவ்வாறு இந்த விடயங்களை வெளிக்காட்டுவதற்காக இருக்கிறது என்ன கூற்று? வங்கி கணக்கு இணக்க கூற்று. என்ன கூற்று? வங்கி கணக்கு இணக்க கூற்று. கிளியரா? ஓகே. ஆமாம். கேட்குற விஷயத்துக்கு நீங்க 2 பேரும் தான் பதில் சொல்லணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். ம். இப்போ நான் வந்து 27ஆம் தேதி 10,000 என்ன செய்ய போறேன்? 10,000 கொண்டு போயிட்டு செக்க வைக்கிறேன் 27ஆம் தேதி. சரியா? பேங்க்ல எனக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்புறாங்க. அந்த காசு வந்து எனக்கு மார்ச் மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. பிப்ரவரி மாசத்துக்கான ஸ்டேட்மெண்ட்ல அந்த 10,000 வரல. இப்போ நான் செஞ்ச வங்கி கணக்கு மிகுதி, நான் செஞ்ச வங்கி கணக்கு மிகுதி, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு தானே, வங்கி கூற்று, ரெண்டையும் ஒப்பிட்டு எதுல அதிகமா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். வங்கி கணக்கு வங்கி கணக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும்? 10,000. 10,000. வெரி குட் தம்பி, விளங்குச்சு அந்த விஷயம்? ஆ, நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நான் பதிவு செஞ்சேன். இப்போ அடுத்து இந்த விஷயம் அப்படியே பிக்ஸ்டா வச்சுக்கங்க. இதை மறக்கிறது இல்ல. இவ்வாறான காசோலைகளுக்கு பேர் என்னன்னா, இந்த காசோலைக்கு பேர் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வசூலிக்கப்படாத காசோலை. வசூல்னா என்னது? கலெக்ட் பண்ணி எடுக்கிறது, வசூலிக்கிறது. இப்ப இந்த காசோலைக்கான காசை வசூலிச்சாங்களா? அந்த 10,000 ரூபாய் வசூலிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லை. அப்ப இந்த இல்லை. காசோலைக்கு பேர் என்னது? வசூலிக்கப்படாத காசோலை. அந்த காசோலைக்கு பேர் என்னது? வசூலிக்கப்படாத காசோலை. ஆ, இப்போ வசூலிக்கப்படாத காசோலைனா என்னன்றது கவரேஜ் காட்டும். இப்ப கேக்குதா நான் பேசுறது? అవునా? ஆமாம். ஓகே. இப்போ ம், வசூலிக்கப்படாத காசோலை. சரியா? இந்த வசூலிக்கப்படாத காசோலைனா என்னன்றது கிளியர் தானே? ஐடியா? வசூலிக்கப்படாத காசோலைனா என்னன்றது சரிதானே? ஆ, இப்போ இந்த வசூலிக்கப்படாத காசோலை
வசூலிக்கப்படாத காசோலை இருக்குதானே. இந்த வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக வங்கி கூற்று மீதி என்ன நடந்துருந்துச்சு? வங்கி கூற்று மீதி என்ன நடந்துருந்துச்சு? குறைவடைந்து. வெரி குட், குறைவடைஞ்சிருச்சு. வங்கி கணக்கு மீதி என்ன நடந்துருந்துச்சு? அதிகரிச்சிருச்சு. சரியா? இது ஃபிக்ஸ்டா அப்படியே வச்சுங்க, ஒரு இடத்துல வச்சுங்க. சரியா? இது மைண்ட்ல வச்சுங்க. இப்போ இன்னொரு சாப்டர் இருப்பாங்க, வங்கி கணக்கு இணக்க கூற்று. வங்கி கணக்கு இணக்க கூற்று. இணக்கம்னு சொல்றது என்னன்னா ஒன்றிணைத்தல். இப்போ ஜாயின் பண்ண போறோம், பொருந்த செய்ய போறோம். இணக்கம். சரியா? இணங்க செய்ய போறோம் அப்படின்றது என்னன்னா நம்ம செஞ்ச வங்கி கணக்கு, சரியான வங்கி கணக்கு ஒன்று செய்வோம். சரியா? அந்த சரியான வங்கி கணக்கு மிகுதியை கொண்டு வந்து எதோட ஜாயின் பண்ண போறோம்னா வங்கி கூற்று மீதி ஒண்ணு வந்திருக்கும் தான் நமக்கு. அந்த ஆமாண்ணா. வங்கி கூற்று மீதியோட ஜாயின் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்? சரியான காசு மீதியை கொண்டு, வங்கி மீதியை கொண்டு வந்து வங்கி கூற்று மீதியோடு ஜாயின் பண்ண போறோம். அதாவது இப்ப எவ்வளவு வங்கி மீதி வந்திருக்கோ அந்த அளவுக்கு மேல உள்ளதை கீழே கொண்டு வர போறோம் நம்ம. சரியா? இப்ப சொல்லுங்க, வங்கி கணக்கு மிகுதியில இருந்து இந்த வசூலிக்கப்படாத 10,000 என்ன செஞ்சா என்ன செஞ்சா வங்கி கூற்று மீதியை கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிச்சுக்கணும், திருப்பி ஒருக்கா சொல்றேன். சரியா? வங்கி, இந்த வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக வங்கி கூற்று மீதி என்ன நடந்திருக்கும்? அதிகமா இருக்குமா குறைவா இருக்கும்? குறைவா. குறைவா இருக்கும். சரியா? இப்போ மேல இருக்குது வங்கி கணக்கு மீதி. அப்ப வங்கி கணக்கு மீதி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். வங்கி கணக்கு மீதி அதிகமா இருக்கும், வங்கி கூற்று மீதி குறைவா இருக்கு. அதிகமான உள்ள மீதியை இப்ப எங்க கொண்டு வர போறோம்? இப்ப அதிகமா உள்ள மீதியை இப்ப எங்க கொண்டு வர போறோம்? கிளாஸ்ல இருக்கும் பாரு. வங்கி கணக்குல கூற்று. ஓகே, முடியும். சரியா? எங்க கொண்டு வர போறோம்? வங்கி கூற்று மீதி கொண்டு வருவோம். அப்ப அதிகமா உள்ள மீதி இப்ப குறைவா உள்ள மீதி கொண்டு வரணும் இருந்தா என்ன செய்யணும்? ஹலோ, கேக்குதா? ஆமா. என்ன செய்யணும்? உங்களுக்கு தோன்ற ஆன்சர் சொல்லுங்க. அதிகமா உள்ள மீதிய குறைவா உள்ள மீதி கொண்டு வரணும் இருந்தா என்ன செய்யணும்? கழிக்கணும். அதிகமா இருக்கிறது குறைவா இருக்கிறது கொண்டு வரதா இருந்தா கழிக்கணும் தானே? ஆமா. சரியா? ஓகே, திருப்பி ஒருக்கா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. சரியா? கேக்குதா நான் பேசுறது நல்லா தெளிவா? ஆமா. ஓகே, திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்றது நம்ம பேங்க்ல கொண்டு போயிட்டு வச்சுட்டோம். சரியா? நம்ம பேங்க்ல கொண்டு போயிட்டு வச்சுட்டோம், காசை, செக்கை வச்சுட்டோம். வச்ச கேக்கு எப்படி பதிஞ்சோம்னா வங்கி கணக்கு வரவு. சரியா? வங்கி கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. வங்கி கணக்கு வரவுன்னு நம்ம பதிஞ்சிட்டோம். இப்ப நம்ம வச்ச திகதியில தான் இருக்கு பிரச்சனை. எப்ப வச்சோம்னா 27ஆம் தேதி கொண்டு போயிட்டு வச்சுட்டோம். இப்ப இந்த மாசத்துக்கு அது நம்ம வங்கி கணக்குக்கு வந்து சேராது. வந்து சேராது. அப்படி வந்து சேராத காரணத்தினால வங்கி கூட்டுல அந்த தொகை இருக்காது. வங்கி கூட்டுல இருக்காது. வங்கி கூட்டுல நம்மளுக்கு இருக்காதுன்னா இப்ப நம்ம வங்கி கணக்குல எங்க பதிஞ்சோம்? வரவுல பதிஞ்சோம். வரவுல பதிஞ்சா வங்கி கணக்கு மீதி அதிகரிக்கும். வங்கி கூட்டுல நம்ம வரவுல பதிஞ்சது இல்லாட்டி வங்கி கூற்று மீதி குறைவா இருக்கும். அப்ப அதிகமா இருக்கத குறைவா உள்ளதோட இணங்க செய்ய போறோம். அதிகமா இருக்கதான் குறைவா, அதாவது எல்லா சந்தர்ப்பத்திலையும் வங்கி கணக்கு மிகுதியைத்தான் வங்கி கூற்று மீதிக்கு கொண்டு வருவோம். வங்கி கணக்கு மிகுதியைத்தான் எங்க கொண்டு வருவோம்?
வங்கி கூற்று மீதிக்கு கொண்டு வருவோம். இப்போ வங்கி கணக்கு மீதி அதிகமா இருக்கு, வங்கி கூற்று மீதி குறைவா இருக்கா இருந்தா என்ன செய்யணும்? அந்த தொகையை கழிக்கணுமா கூட்டணுமா? கழிக்கணும். அழிக்கணும். சரியா? இன்னொரு விதமா இதை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. சரியா? இப்போ வெளிக்காட்டல் அப்படின்னு தானே சொன்னேன், வங்கி கணக்கிணக்க கூற்றுல வெளிக்காட்டல் அப்படின்னு தானே சொன்னேன். ஆ, ஆமாம். வெளிக்காட்டுறோம். எப்படி வெளிக்காட்டுறோம்? வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்லி கழித்தல் அடையாளத்தை போட்டு தானே வசூலிக்கப்படாத காசோலை இப்ப எழுத போறோம், கழிக்கணும்ன்றதுனால. ம். ஆமாம். அந்த கழித்தல் அடையாளத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, குறைவாக இருக்குது அப்படின்றத சொல்லுது அந்த கழித்தல் அடையாளம். வசூலிக்கப்படாத காசோலையின் காரணமாக 10,000 குறைவா இருக்குன்றத அங்க வெளிக்காட்டுது அது. சரியா? ஓகே. இப்ப பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கிறோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஏன் கழிக்கிறோம்? வசூலிக்கப்படாத காசோலை நான் கொண்டு போய் வச்சேன், நான் வந்து வச்ச நேரம் என் நோட்ல வரவுல கொஞ்சம், அவங்க வந்து என் கணக்குல சேர்க்கல. சேர்க்காதனால அவங்க செஞ்ச கணக்குல மீதி குறைவா இருக்கு, நான் செஞ்ச கணக்குல மீதி வந்து கூட இருக்கு. இப்போ கூட இருக்க மீதியை கொண்டு வந்து குறைவா இருக்க மீதியோட சேர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும்? கழிச்சேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? பெருசா குழப்பிக்க தேவையில்ல. இப்ப சொன்ன விஷயம் கிளியரா? ஆமாம். ஓகே. ஒருக்கா புக்ல இருக்கதையும் சரிண்ணா. வாசிப்போம், இன்னொருக்கா அப்ப நல்ல ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். சரியா? ம். நல்லா பாத்துங்க, ஒரு ஒரு சொல்லிடாம வாசிக்கணும். ம். இப்போ வைப்பிலிடப்பட்டதாயினும் இதுவரை வசூலிக்கப்படாத காசோலை. வைப்பிலிட ஸ்கிரீன்ல தெரியுதானே, 2ஆம் நம்பர் போட்டிருக்குது. வைப்பிலிடப்பட்டதாயினும் இதுவரை வசூலிக்கப்படாத காசோலை, அல்லது கைத்தேரா காசோலை, வந்து சேராத காசோலைன்னு சொல்லலாம். வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்லலாம், அல்லது கைத்தேரா காசோலை, வந்து சேராத காசோலை அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? இப்போ இதுல வாசிக்கிறவங்களுக்கு, வணிகத்திற்கு கிடைக்கப்பெற்ற காசோலை வங்கியில் வைப்பிலிடப்படும் போது அவை வணிகத்தினால் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. இல்ல. இதனால் வணிகத்தின் ஏடுகளில் காணப்படும் வங்கி மீதி அதிகரிக்கும். அவ்வாறு வைப்பிலிடப்பட்ட காசோலைகளில் சில அக்கால பகுதியினுள் வசூலிக்கப்படாத, அதாவது தேராதவைகளாக இருக்க முடியும். வசூலிக்கப்படாதது, தேராதது அப்படின்னா என்னது? நம்ம கணக்குக்கு வந்து சேராதவையாக இருக்க முடியும். காசோலைகளில் தேரல் என்பது காசோலையில் குறிப்பிடப்பட்ட தொகையானது வங்கியில் இருந்து நடைமுறை கணக்கில் தொகையுடன் சேர்க்கப்பட்டிருப்பதையே குறிக்கும். தேறுதல், வந்து சேருதல் அப்படின்றது என்னது? பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் காசு வந்து சேரும் அப்படின்றது தான் அந்த மீனிங். சரியா? ம். காசோலைகள் காசோலைகளை வங்கியில் வைப்பிலிடும் போது அதன் தொகையை கணக்கில் சேர்ப்பதற்காக சில நாட்கள் தேவைப்பட முடியும். எனவே குறித்த கால இறுதியின் போது வணிகத்தினால் வைப்பிலிடப்பட்ட சில காசோலைகளின் பெருமானங்கள் வங்கியில் பதிவு செய்யப்படாதிருக்கும். வைப்பிலிடப்பட்டதாயினும் தேராத காசோலைகள் என இவற்றை கருத முடியும். இதனால் வங்கியின் வைப்பிலிடப்பட்டாலும் தேராத காசோலைகள் வங்கி கூற்றில் பதியப்பட்டிருக்காது. இந்த காசோலைகள் வந்து அவங்க வந்து போடாதனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்காது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இந்த காசோலைகள் இருக்குமா? இருக்காது. இருக்காது தானே? ஆமாம். ஓகே. எனவே வணிகம் ஒன்றின் வங்கி கணக்கில் காட்டப்படும் மீதியானது வங்கி கூற்றில் காட்டப்படும் மீதியை விட அதிகமாக இருக்கும். இந்த வசூலிக்கப்படாத காசோலை அல்லது கைத்தேரா காசோலைகளின் காரணமாக
வங்கி கூட்டுல இருக்க மீதியை விட வங்கி கணக்குல இருக்க மீதி எவ்வாறு இருக்குமா? அதிகமாக. அதிகமா இருக்கும். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. அடுத்த முக்கியமான இல்லண்ணா. விஷயம். சரியா? இதுதான் வங்கி கூட்டுல பாதி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ணுது. மீதியை தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ம். நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கங்க. முக்கியமான விஷயம். இப்போ ஒரு காசோலை எழுதி கொடுக்குறோம். சரியா? இப்போ எப்படி? இப்ப நான் ஒரு ஆளுகிட்ட கடனுக்கு பொருட்களை வாங்கியிருக்கேன். சரியா? அவருக்கு செக் எழுதி கொடுக்குறேன். நான் கடனுக்கு பொருட்களை வாங்கியிருக்கேன். அவருக்கு செக் எழுதி கொடுக்குறேன். அவர் சரியா, நான் கொடுத்த திகதியிலேயே போயிட்டு காசை வச்சு வாங்கிடுவாரா? செக்கை வச்சு காசு வாங்கிடுவாரா? இன்னும் ஒரு 1 மினிட்ல மாதிரி கட் ஆகும். கட் ஆனா நீங்க திருப்பி ரீஜாயின் ஆகுங்க. டைம் வந்து கட் ஆகும். சரியா? இப்போ நான் கொடுத்த திகதியிலேயே அவர் போயிட்டு பேங்க்ல காசு எடுத்துட்டு வாரா? இல்லண்ணா. இல்ல. இல்ல. ஆனால் நான் கொடுக்கிறப்பயே நான் என்ன செய்வேன்? நான் ஒரு ஆளுக்கு செக் எழுதி கொடுக்குறேன்னா அதுக்கு இரட்டை பதிவு என்னது? வங்கி கணக்கு செலவு, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு. வெரி குட். வங்கி கணக்கு செலவு,